மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஒரு ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால தான் அவருக்கு பெரிய பிள்ளையா பிறந்திருக்கேன். அப்பாவுக்கு நாங்கள் யாருமே சினி ஃபீல்டு வரத்துக்கு பிடிக்காது. கண்டினியூஸ்லி 17 வருஷம் ஒரு ஜெமினிக் பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கு ஃபுல் கிரெடிட் கோஸ் டு. எத்தனையோ பேர் பாட்டுக்கு பணம் கொடுக்காமையே ஏமாத்திருக்காங்க, கோடி ரூபா கணக்கில். எங்கப்பா டைம்ல எல்லாம் 200 ரூபா, ஆனால் அதுவே ரொம்ப ஜாஸ்தின்னு வரும். என்ன செய்யணும், என்ன குடிக்கிறேன், ஒரு ஆண்டி விஸ்கி. என்ன எங்கள் அம்மாவுக்கு நான் வார்த்தை கொடுத்துருக்கேன். அப்படியா? அவர் ஆல்ரெடி டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு இருக்கார், மதுரைக்கு போனோன்னு பேக் பண்ணி ரெடியாக இருந்திருக்காரு. இந்த பாட்டு கேட்ட உடனே இதை ரெண்டும் அப்படியே விட்டுட்டார். அதுக்கப்புறம் 15,000 பாட்டு எழுதியிருக்காரு பிகாஸ் ஆஃப் திஸ் சாங். போகிற இடத்துல எல்லாத்துலையுமே இது வாலின்ற இந்த வாழ்வு சீனு கொடுத்த பிக்சர். 32 வெரைட்டி பாடி காமிச்சார். இவர் பாடுறார், நிலவே என்னிடம் நெருங்காதே, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் வீகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். எம்ஜிஆருக்கு நீங்க அந்த அளவுக்கு மெலடி நீங்க பார்த்திருக்க முடியாது. கண்ணால பேசி பேசி கொல்லாதே, காதால கேட்டு கேட்டு கொல்லாதே. சார் வணக்கம். வணக்கங்க. பிபிஎஸ் ஐயா வந்து எல்லா மொழிகளும் சேர்த்துக்கிட்டு 1000க்கும் அதிகமான பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ அதுல ஒரு சில பாடல்களோட இந்த இன்டர்வியூ தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயமா. ஒரு தடவை திடீர்னு நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், அப்பா பக்கத்துல இருக்காரு, அவர் பாடு அப்படின்னாரு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், உடம்புலாம் ஒரே ஷிவரிங், நர்வஸ். ஏன்னா அவரோட பாட்டு அவருக்கு முன்னால் பாடுறது பயங்கர சாகசம், தைரியம் இருக்கணும். சரி தெம்பா பிடிச்சிட்டு அவர் தான் பாட சொல்கிறாரு, என்னவா இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி மனசில் அவரை நினச்சிட்டு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றா ஓடுவதில்லை. அதாவது வாழ்க்கையில துவண்டு போயிருக்கிற பல பேருக்கு இது ஒரு எனர்ஜி டானிக், பல பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கிற ஒரு பாடல். ஏன்னா உனக்கும் கீழே உள்ளோர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்றது எவ்வளவு பெரிய ஒரு அதுக்குதான் வர்றேன். அது பஞ்ச் வேர்டுன்றது அதுதான். அப்பா பாடிட்டு ஸ்டுடியோவில் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது நேஷனல் லாட்ஜ் போயிருக்காரு எங்கள் வீட்டு பக்கத்தில். அங்கே வந்து ஸ்ரீகாந்த், வாலி, நாகேஷ் ரூம்மேட்ஸ். கேஷுவலாக வாலி கேட்டார், அண்ணன் இன்னைக்கு என்ன அப்படின்னு. ஸோ அப்பா இது பாடினார். அவர் ஆல்ரெடி டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு இருக்கார், மதுரைக்கு போனோன்னு. ஏன்னா இங்கே இங்கே சான்சஸே கிடைக்கல, ரொம்ப ட்ரை பண்ணார், வரல. பேக் பண்ணி ரெடியாக இருந்திருக்காரு. இந்த பாட்டு கேட்ட உடனே இதை ரெண்டும் அப்படியே விட்டுட்டார். செட்டியார் எனக்காக தான் இந்த பாட்டு எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 15,000 பாட்டு எழுதியிருக்காரு பிகாஸ் ஆஃப் திஸ் சாங். 15,000. கண்ணதாசனே அவ்வளோ எழுதுரு, 5,000 மேலே தான் வந்திருக்கு. ஸோ அப்படின்னு அந்த அளவுக்கு வாலியை வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. நிறைய இடத்துல அவர் அதை குறிப்பிட்டிருக்காரு. ஆமா, போன இடத்துல எல்லாத்திலும் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போற இடத்துல எல்லாத்துலயுமே இது சீனு கொடுத்த பிச்சை அப்படின்வாரு. எனக்கு இந்த வாழ்வு, வாலின்ற இந்த வாழ்வு சீனு கொடுத்த பிச்சை அப்படி. எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாரு, அப்பப்போ வருவாரு. வந்துட்டு இதெல்லாம் வரத்துக்கு முன்னால, அண்ணன் இன்னைக்கு எங்க அப்பா தவசம் அப்படின்வாரு. அப்பா ஏது என்னன்னு கூட கேட்க மாட்டார், கொடுத்துருவாரு. என்ன கொடுத்தன்னு கூட பார்க்க மாட்டாரு, கொடுத்தன்னு யாருக்கும் சொல்லவும் மாட்டார். அந்த மாதிரி ஒரு இது பார்க்காம எனக்கு அப்போ சப்போர்ட் பண்ணார். இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் சீனோண்ட மாதிரி வர முடியாது, எனக்கு அவர் கொடுத்த வாழ்வு. எங்கள் அப்பா when he passed away, he was the first person to come. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அபிமானம் வச்சிருக்காரு அப்பாவை பற்றி. அண்ட் இதே மாதிரி வாலி மாதிரி பல கோடி அந்த சாங்னால மோட்டிவேட் ஆயிருக்காங்க. அதனால இது பேத்தா சாங் கிடையாது, ஒரு மோட்டிவேட்டிங் சாங். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட அது
யார் கேட்டாலும் எல்லாரும் ஒவ்வொரு லைனும் ஞாபகம் வச்சுன்னு பாடுறான். அதுதான் சார் எவ்வளவு வருஷம் 70 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. கேட்டா டக்குன்னு அப்படியே வார்த்தை எல்லாருக்கும் வரும் கேட்டாலே அந்த பாட்டு. ஆமா 60 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. சாரி 60 வருஷத்துக்கு ஆமா ஆயிடுச்சு. ஆமா. இன்னொரு ஒரு பாடல் காரணம் என்னன்னா எனக்கு பிடிச்ச பாட்டு இது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனால இது பாடலாமா வேணாமான்னு சொன்னேன். கடைசியில் அப்பா வந்து பேஷ் அப்படின்னாரு. இது கேட்டுட்டு அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை தெம்பு வந்தது. அப்பாவோட சாங்கு அவர் முன்னால பாடி அவரே பேஷ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்பா பரவாயில்ல. அது வரைக்கும் நான் எப்பவுமே பாடினது இல்லை, நான் பாடுவேன்னு கூட அப்பாவுக்கு தெரியாது. ஓ ஆமா, இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் அப்பா முன்னால பாடினது, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அதுவே அவர் பேஷன் சொன்னான்னா பரவாயில்ல, ஒரு அளவுக்கு பாஸ் லெவல் வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனா அப்பாவுக்கு நாங்க யாருமே சினி ஃபீல்டு வரத்துக்கு பிடிக்காது, இஷ்டம் இல்லை அப்பாவுக்கு, வேண்டான்னு சொன்னார். அவர் கஷ்டப்பட்டிருக்காரு சினி ஃபீல்டில். அந்த மாதிரி கஷ்டம் தன் பிள்ளைங்க யாருக்கும் வரக்கூடாது. நாங்கள் எல்லாமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், 4 பசங்க 4 பேர் எல்லாமே. நீங்க தான் வந்து மூத்தவர், நான் தான் பெரியவன். இன்னொரு துள்ளலான பாடல், ஒரு லவ் சாங், அது மாதிரி ஜாலியான பாட்டு. அது கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே, காதாலை கேட்டு கேட்டு கொள்ளாதே, காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ, கண்ணே மனதை விட்டு செல்லாதே, டன் டடன் டடம். இப்ப கேட்டாலும் ஏதோ இன்னைக்கு போட்ட பாட்டு மாதிரி இருக்கும் அது இல்ல. அது குரலும் அளவுக்கு பாப்புலாரிட்டி இருந்து, சரியான பாப்புலாரிட்டி. அது வந்து அது பாடலாகட்டும், ஐயாவோட குரல் ஆகட்டும், தங்கவேலு ஐயாவுடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லா மொழிகளையும் ரொம்ப அறியப்பட்ட ஒருத்தர். இசைத்துறையை நீங்க பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு பெயர் டிவி ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவங்க. இப்பேற்பட்டவருக்கு வந்து ஒரு ஒரு மகனா, அதுவும் மூத்த மகனா பிறந்திருக்கிறது எவ்வளவு பெருமையா கருது? ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு பூர்வ ஜென்ம சுக்கிருத்தம்னு ஒண்ணு இருக்கு. பூர்வ ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனாலதான் அவருக்கு பெரிய பிள்ளையா பிறந்திருக்கேன். பிபிஎஸ் ஐயா மறைஞ்சு ஒரு 12-13 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 13வது வருஷம் ஆக போகுது. அவர் இல்லாத இந்த சூழல் எப்படி இருக்கு இந்த 13 வருஷம் உங்களுக்கு அப்பா கூட எல்லாம்? அது மனசுக்கு அது பத்தி நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனா ஒன் திங், நான் எதெல்லாம் பேசிட்டு இருக்கணும் இதெல்லாம் அப்பா தான் பேசுற என் மூலியமா. இங்க பணிந்தர் வெளியில வர்றான், அவ்வளவுதான். அவருடைய தலப்பாகை, அவருடைய சால்வை, இந்த எல்லாம் இருக்கு. அதான் மனசுக்குள்ள அப்பா இருக்கார். அப்பா தான் என்கிட்ட இதெல்லாம் பேச வச்சுட்டு இருக்கார். இது பணிந்தரோட பேச்சே இல்லை. அப்பா என் மூலியமா நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வெஹிக்கிள் மாதிரி, அவ்வளவுதான். அவர் தான் எல்லாம். காத்தால் வரும்போது நான் டெய்லி அப்பவுமே அப்பா அம்மா கும்பிட்டுட்டு தான் வெளியில வருவேன். ஸோ இப்போ எதெல்லாம் நான் பேசியிருக்கேனோ எனக்கு நீங்க திரும்பி சொல்லுங்கன்னா ஒன்றும் ஞாபகம் இருக்காது. அப்படி வரும், வாசுவா வரும், அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட பாடல்கள் நிறைய கேட்டு வளர்ந்துருப்பீங்க. ஆனா அவரோட மறைவுக்கு பிறகு இப்ப தினசரி எப்படியாவது ஒரு வாட்டியாவது ஒரு பாடல் கேட்டுருவீங்க. அப்ப என்ன உணர்வு இருக்கும்? ஒரு வாட்டின்னு இல்ல, 4 முழுக்க 24/7 அவர் பாட்டு ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். என் காதல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பாட்டு ஆஹா அப்படின்னு நினைச்சுப்பேன். அதனால அவரை விட்டு நான் சொல்றேன், என் இதயத்துக்குள்ளேயே இருக்காரு, எங்க செவிக்குள்ளேயே வந்து பேசுறாரு. அவரை விட்டு இந்த பாட்டை விட்டு நான் யோசனை பண்ணவே முடியாது. 24/7 நான் தூங்கிட்டு இருந்தா கூட கனவுல கூட நிஜம் இது, நான் போய் சொல்ல. புரியுது. இல்ல எப்படி அப்பா இசைத்துறைக்கு எப்படி வந்தாங்க? செல்ஃப் டாட், யாரும் சொல்லி கொடுத்தது. அதுல எல்லாம் எப்படின்னா கா கா அங்கேருந்து வரும். அதுல யார் சொன்னாலும் வராது. ஆனா அவருக்கு அப்படி கடவுளா கொடுத்துருக்காரு. இது வந்து அவரு பூர்வ ஜென்மம் அவரோட. ஏன்னா இந்த ஒரு ஜென்மத்துல கத்துன்றது கிடையாது, யாரும் சொல்லி கொடுத்ததும் கிடையாது. அப்படி சொன்னா எக்ஸாசரேஷன் நினைச்சுப்பீங்க, பட் அதுதான் உண்மை. எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணது கிடையாது. பாட்டு கூட அப்படி கேட்டு உடனே பாட வேண்டியது. இதுதான் தொடக்கமா அப்படின்னா வந்து அவர் இசைத்துறைக்கு வந்ததுக்கு சொன்னீங்களா? அதுதான் அவருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். உருது லாங்குவேஜ் கத்துக்கிட்டாரு, அதனால மொழியில பாட்டு கத்துக்கிட்டாரு. பாட்டு கத்துக்கிட்டும் போது அவருக்கு வந்து என்னென்ன சினிமாவில் பாட்டு வந்து இந்த மாதிரி புக்கில் எழுதிட்டு நோட்டேஷன் எழுதுவார். அவருக்கு லதா மங்கேஷ்கர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பாட்டு தான் எல்லாம் முதல்ல கேட்டுருக்காங்க. அதனால எப்படியாவது சரி லதா மங்கேஷ்கர் கூட ஒரு டுயட் பாடணும் அப்படின்னு மனசுல ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். ஸோ அதுக்காக உலகத்துக்கு வந்திருக்காரு. அப்பாவுக்கு வயசு 20, அப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. அப்பாவுக்கு வந்து அம்மாவோட அப்பா அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சினிமா ஃபீல்டுனாலே ஒரு டேபு, அதுவும் சின்ன வயசு. எங்கள் தாத்தா அப்பாவோட அப்பா இல்லை மை சன் இஸ் எ ஜென்டில்மேன் அப்படின்னாரு. இல்லை கித்தாப் கொடுக்குறீங்க சரி, ஆனால் நோபடி இஸ் எ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், இட் இஸ் ஓன்லி அ லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தெம்பா சொன்னார். அவர் இந்த ஃபீல்டில் 50 வருஷம் இருந்திருக்காருன்னா
ரொம்ப பெரிய விஷயம் அது. எங்களெல்லாம் அது வராதுன்னு சொல்றது காரணமே இந்த மாதிரி பிரச்சனைகளும். இது போடுறதோ, சிகரெட் பிடிக்கிறதோ, தண்ணி கடிக்கிறதோ, வேற ஏதாவது சத்தியமா எதுவுமே அப்பா கிடையாது. அப்படி இருந்துகிட்டு அவர் 50 வருஷம் இருந்து இருக்காருன்னா அந்த குரல் கடவுள் கொடுத்த குரல். அது வேற யாருக்கும் இப்போ எங்களை யாருக்கும் கூட வராது. நாங்கள் எவ்வளோதான் ட்ரை பண்ணால் கூட அப்பா குரல் வேற, எங்கள் குரல் வேற. கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், அதே இருக்காது. அவர் பாடின முதல் பாடல் ஹிந்தி பாடல், அதான் முதல் பாடல். அப்ப ஆரம்பத்துல சில பாடல்கள் தமிழ்ல பாடியிருந்தாலுமே வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இன்பம் பொங்கும் வெண்ணிலா அந்த பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய ஜெமினிக்கு தான் பாடியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஆமா, அது வந்து ஜி ராமநாதன் அவரோட அசிஸ்டன்ட் தான் MS விஸ்வநாதன். அவர் சிலது முடிக்க முடியல, அதெல்லாம் வந்து MS விஸ்வநாதன் அப்புறம் எடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்துச்சு அப்பாக்கு. அந்த பாடல் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாப்புலாரிட்டி. ஆனா இந்த பாட்டு மாதிரி வராது. ஏது காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். இது என்ன பியூட்டின்னா, கண்ணதாசன் சாரு பகவத்கீதையை வந்து ரொமான்டிக்கா மாத்திட்டார். பகவத்கீதையில சொன்னதுதான் மாசானாம் மார்கஷீஷானாமன்னு சொல்றாரு கிருஷ்ணன். மாசத்துல நான் மார்கழின்றாரு. அதுதான் இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு லவ் சாங்குக்கு வந்து பகவத்கீதை யூஸ் பண்றது ரெவல்யூஷன். அது யாருமே எண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய சாகசம் பண்ணாரு. பகவத்கீதையை கொண்டு வந்து லவ் சாங் பண்ணிட்டார். ஆனால் எவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா, MS வந்து இது முதல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாரு. இது ஜெமினிக்காகன்னு வச்சுக்கல, அவர் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. இது யாருக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு ஜெமினி சாருக்கு சஜஸ்ட் பண்ணார். அப்போதைக்கு வரைக்கும் AM ராஜா சார் தான் இருந்திருக்காரு. ஸோ இப்போ திடீர்னு அப்பா வந்தால் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, அது ரிசப்டிவாக இருக்குமா இல்லையான்னு கொஞ்சம் அவர் சந்தேகம் இருக்க தான் செய்யும். தப்பு இல்லை. அது விஸ்வநாதன் சார் சொல்லிட்டாராம், இது பாருங்க, இது உங்களுக்காக பண்ணது தான், இப்போ இது உங்களுக்கு தான், உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ உங்கள் மேலே தான் ஷூட் பண்ண போகிறோம், அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு கராராக சொல்லிடுவார். அப்படியே சொல்லிட்டாரு. அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 17 வருஷம், நாட் 1 or 2 years, கண்டினியூஸ்லி 17 வருஷம் ஒரு ஜெமினிக்கு பாட்டு பாடியிருக்காரு. இத்தனைக்கும் ஜெமினி வந்து சைக்கிள் மாதிரி அருமையா பாடுவார், சைக்கிள் மாதிரியே இருக்கும். இவர் சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது இவரை வந்து முதல்ல அப்பா வந்து சும்மா வச்சுட்டு மூமெண்ட் கொடுக்குறாரு, லிப் மூமெண்ட்டு. பின்னாலேருந்து ஜெமினி வாய்ஸ் கொடுக்குறாரு. இவருக்கு ஜெமினி பிளேபேக் பண்ணியிருக்காரு. தங்கவேல் சாருக்கு அந்த கண்ணாலே பேசி பேசி பாட்டு மாதிரி அதான் சைக்கிள் மாதிரியே இருக்கும் அவர் பாடுறது. அந்த சைக்கிள் பாட்டு அப்பா பாடுவார். பட் இருந்தாலும் அவர் வந்து இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இவரை பாட வச்சுட்டாரு. அவர் பாடுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா பாடுவார் சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்பா நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலுமே ஜெமினி கணேசன் ஐயாவுக்கு அப்பாவுடைய குரல் அப்படின்றது வந்து அது ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்குமே. ஏகப்பட்ட பாடல்கள். இப்ப நம்ம அதுக்கு ஃபுல் கிரெடிட் கோஸ் டு MS விஸ்வநாத். அவர் தான் அப்பாவோட வாய்ஸை ஸ்டடி பண்ணி ஜெமினி வாய்ஸுக்கு சிங்க் ஆகும்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஹீரோக்கும் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு டைம் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய அப்ஜெக்ஷன் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா அதுக்கு பழகிடுவாங்க. இப்போ சிவாஜி சாருக்கு பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு கடைசியில் SP வால்சர் கூட பாடியிருக்காரு. அந்த மாதிரி தான் இவருக்கும் SP வால்சர் பாடியிருக்காரு. ஸோ இந்த வாய்ஸ் இந்த இது சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். யார் வேணாலும் பாடலாம், எப்படி வேணாலும் பாடலாம், பாட்டு பாப்புலர் ஆகும். இல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கூட்டணி சிங்கர்னைசிங்ன்றது வரும்போது இது வந்து காட் கிஃப்ட். ஏன்னா இப்போ ஒரு சில பாடல்கள் நம்ம சும்மா இப்ப நேர்காணல் சொல்றேன். இப்ப நிலவே என்னிடம் நெருங்காதே ஆகும், அந்த பாட்டை பத்தி தனியா பேசணும். ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப பியூட்டிஃபுல் கம்போசிஷன். நிலவே என்னிடம் நெருங்காது அப்படின்றது பாகேஸ்வரி ராகம். பாகேஸ்வரி விஸ்வநாதன் சார் என்ன பண்ணார்னா 32 வெரைட்டி ஆஃப் கம்போசிஷன்ஸ் ஆஃப் பாகேஸ்வரி, 32 வெரைட்டி பாடி காமிச்சார். பாடி காமிச்சிட்டு, அண்ணன் உங்களுக்கு பிடிச்சது பாடுங்க, அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுப்பார். அவருக்கு தெரியும் அப்பா கையில் கொடுத்தா அது அவரை நினைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் வரும் அப்படின்றது அவருக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தெரியும். அதனால உங்க இஷ்டம் அப்படின்ட்டார். இவர் பாடுறார், நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில்
நான் இல்லை. அழகான சாங். அந்த சாங்ல ரொம்ப பியூட்டி இருக்கு. அந்த நீல எத்தனை வேரியேஷன்ஸ், ஆ? அந்த நீன்னு சொல்றது எத்தனை வேரியேஷன் எக்ஸாக்ட்லி அதுதான் வந்து நான் சொல்ல வர்றேன். ஏன்னா சரிகம பதனியில நீ இருக்கு இல்லையா, இது வந்து இங்க வார்த்தையிலையும் நீ வருது. ஸோ அப்பா என்ன பண்ணாருன்னா, இது ஸ்வராட்சரம்னு பேரு. அப்படின்னா அங்க எந்த ஸ்வரம் எந்த அக்ஷரம் இருக்கோ அந்த ஸ்வரம். ஆனா சரிகம பதனியில தான் வர முடியும். சரி சரின்னா ஓகேன்னு அர்த்தம். சரி சரி ஓகே, சரி சரி எஸ், அந்த மாதிரி நீ நிஷாதம். இந்த நிஷாதத்தை அவர் என்ன பண்றாரு, அந்த நீன்ற வார்த்தைக்கு கம்பைன் பண்றாரு. அந்த ராகத்திலேயே நிலவே என்னிடம் நெருங்காதே அப்படின்னு சின்ன பாஸ் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு நீ, அது நிஷாதம். நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, கொஞ்சம் கேப், நீ மயங்கும், அது திரும்பி நிஷாதம் தான். இந்த அளவுக்கு அவ்வளோ அழகா அந்த நிஷாதத்தையும் இந்த வார்த்தையும் இந்த ஸ்வரத்தையும் இந்த வார்த்தையும் ரெண்டு கம்பைன் பண்ணி சொன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு கன்னடிகா, அவர் வந்து ஒரு வீர அபிமானி அப்பாவுக்கு வந்தார். உட்லாண்ட்ஸில் அப்பா எழுதிட்டு இருக்காரு. எழுதிட்டு இருக்கும்போது ஏதோ எழுதுறாரு கவிதை. அவர் வந்து அப்படி நிற்கிறாரு, 45 நிமிஷம் நிற்கிறாரு. அப்பா கவனிக்கல. நடுவில் ஏதோ ஒரு தடவை தலை தூக்கி பார்த்துருக்காரு. பட் ஒரு எழுதுறதுலேயே இருக்கார். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சார் தலையை தூக்கிட்டு, எப்போ வந்தீங்க சார்? அண்ணன் 45 நிமிஷமா இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். அந்த வார்த்தை சொல்லலைன்னு அந்த தலையை வெடிச்சிடும் போல் இருக்கு. அந்த நிலவே என்னிடம் நெருங்காதல இந்த நீ நிஷாதத்தை எவ்வளோ அழகா அப்படி கிளைட் பண்ற மாதிரி பாடி இருக்குங்க அண்ணன். ஹேட்ஸ் ஆஃப். இதுதான் சொல்லணும். எனக்கு பிருந்தாவனுக்கு போகணும், ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ட்ரெயின் மிஸ் பண்ணா கூட பரவாயில்ல, உங்களுக்கு சொல்லிட்டா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்படின்னா கேட்குறவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். அடா இங்கே வந்து நிஷாதத்தை இவர் தொடர்றாரு அழகா அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு அது இன்னும் என்ஜாய்மெண்ட். அப்பா அதை நினச்சி தான் பாடுறாரு. ஆனால் இது இவர் நினச்சிருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரியணும். ஆடியன்ஸ் தெரிஞ்ச ஆடியன்ஸுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பாடினா கூட அவங்க பிடிக்கணும். அதனால தான் அப்பா சொல்லுவா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இல்லை இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பூஜைக்கு வந்த மலரே ஆகட்டும், இல்லை வளர்ந்த கலை ஆகட்டும், யார் 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 அவள் யாரோ, இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த காம்பினேஷனை பற்றி நீங்கள் வேற என்ன சார் நினைக்கிறீங்க? ஜெமினி கணேசன் ஐயா அண்ட் பிபிஎஸ் ஐயாவுடைய காம்பினேஷன் அதுக்கு வந்து தெய்வீகமாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாட்டுக்கு மேலே அந்த யார் பாடுறாங்கன்ற அவங்களோட பேர் இருக்கும். அப்படிதான் நடக்கிறது. அதனால இதெல்லாம் ரொம்ப சர்வசகஜம். ஐயோ என் பாட்டு போச்சுன்னு எப்போ அவர் கவலைப்பட்டதே இல்லை. அப்பா வந்து ஒரு ஞானி மாதிரி. தத்துவ பாடல்கள் நிறைய, இப்போ நம்ம மயக்கமா கலக்கமா பேசணும். ஆமா ஆமா, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால், மனிதன் என்பவன். ஸோ இந்த பிலாசபிக்கல் சாங்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆமா. வாழ்க்கையில திடீர்னு அதாவது ஒரு ஃப்ரெண்டு பெங்களூர்ல, அவர் எந்த அளவுக்கு டைஹார்ட் ஃபேன்னா, ஃபாரின்ல நல்ல வேலையில் இருந்தார். அதை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு கர்நாடகாவில் ராஜ்குமாருக்கும் இவருக்கும் அப்பாவுக்கும் ஃபேனு. ஸோ அவர் வீடை கட்டிண்டு என்ன வீட்டுக்கு கூட்டு போனார். அவர் வீட்டு முன்னால நேம் போர்டு இருக்கும் இல்லையா, இந்த நேம் போர்டுக்கு பதிலாக இந்த 2 பாட்டு இருக்கு. அதுல மயக்கமா கலக்கமா மனிதன் என்பவன் சார், இந்த 2 பாட்டு தான் என்னோட வாழ்க்கையே திருப்பம். அவரோட வாழ்க்கையே இந்த 2 பாட்டு நல்லா திரும்பிடுச்சு. அதனால அவ்வளோ பெரிய லட்சத்தில் வர்ற ஜாபை விட்டுட்டு ஃபாரினை விட்டுட்டு இங்கே பெங்களூர் வந்து இங்கே இருக்காரு. அப்பா வந்தாருன்னா அப்பா கூட 24 மணி நேரம் இருப்பார். நாகராஜன் பேர். அந்த அளவுக்கு ஃபேவர். அப்படி கிள்ளுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. கர்நாடகத்தில் வந்து வீராபிமானிகள் தான். தமிழை விட ஒரு படி ஜாஸ்தி. ராஜ்குமார் சாருக்கு எவ்வளோ 25 வருஷம் பாடினதுனால அது கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் மாதிரி. ஒரு ஹீரோவுக்கு ஒரு பாட்டு 25 வருஷம் கண்டினியூஸா வித்தவுட் பிரேக் யாரும் கிடையாது. அப்படி ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஜெமினி ஐயாவுக்கு வந்து முன்னாடி தொடக்கத்துல வந்து ஏஎம் ராஜா ஐயா தொடர்ந்து இசையமைச்சிருக்காங்க. எல்லா பாடல்களும் பெரும்பாலும் அவரோட குரல்ல வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அது பிபிஎஸ் ஐயா பக்கம் ஒரு சொன்ன 17 இயர்ஸ் தொடர்ந்து பாடியிருக்காங்க. ஏஎம் ராஜா வந்து அத்தனை வருஷம் பாடல. அவ்வளவு வருஷம் அவர் பாடல. தொடக்கத்துல 17 வருஷம் அவர் பாடல. இல்ல அப்படி சொல்ல வரல. ஆரம்பத்துல அவரோட குரல் தான். அதுக்கப்புறமா டேக் ஓவர் பண்ணி ஃபுல்லா இவர் தான் பாடினாங்க. அப்ப அந்த டைம்ல இருந்துச்சா ஒரே கிட்டத்தட்ட ஒரே சாயில குரல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அந்த விமர்சனம் இருந்துச்சா? இல்லைங்க, அது அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. அவரும் லைட் தான். லைட் வாய்ஸ் தான். லைட் வாய்ஸ் தான்.
பட் எதான் சொல்றேன்னே, ஒரே எம்எஸ் விஸ்வநாதனோட கண்டுபிடிப்பு. அவருக்கு வந்து பாடக்கூடாதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாவல்ல ஒரு வாய்ஸை ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். பாலிடிக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஏஎம் ராஜா அவரே மியூசிக் பண்ணுவார். அவர் பண்ண மியூசிக் டைரக்ஷனில் அப்பாவுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. எப்படி அது? அவருக்கு அப்பாவுக்கும் சரியா இல்லைன்னா அவர் ஏன் கொடுப்பாரு? அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய நட்பு எப்படி இருந்துச்சு? ஏஎம் ராஜாவுக்கும் ஐயாவுக்கும் பிபிஎஸ் ஐயா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிலேஷன்ஷிப். அதான் சொல்றேனே, அப்பாவுக்கு வந்து ஒரு எனிமிட்டியே கிடையாது. ஆமா, அது நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலே. யாருமே இல்லை அப்பாவுக்கு. எப்படி எனிமின்னு யாருமே கிடையாது. அஜாத்த சத்ருன்னு எங்கள் பாட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கா. எங்கள் அப்பா யாருமே சத்ரு கிடையாது, எல்லாரையும் அப்படி விரும்புவார், எல்லாரும் கூட சகஜமாக படுவார். தான் பெரிய பிளேபேக் சிங்கர், ஒரு செலிபிரிட்டின்ற இதெல்லாம் கிடையாது. ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பார். யார் வேணாலும் போய் அப்ரோச் பண்ணலாம். உட்லாண்ட்ஸ் இருந்தாருன்னா வந்து நமஸ்காரம் சார், நான் உங்கள் ஃபேனுன்னா நான் ஃபேனுக்கெல்லாம் ஃபேன் அப்படின்னு. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படின்றவர். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருப்பார். யார் வேணாலும் வந்து அவர்கிட்ட பேசலாம். அவர் பாடுனா உடனே பாடிடுவாரு. அவரோட தன்மை எப்படின்னா, யாரையும் இருக்க முடியாது, யாரும் இருக்காது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஜெமினி ஐயாவுக்கும் அவருக்கு அந்த கண்டிப்பா நீங்க இதை சொல்லுங்க. வந்து எப்படி எந்த அளவுக்கு அவங்க பழகுவாங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவர் வீட்டுக்கு போவார், அவங்க பொண்ணு எல்லாம் இவங்களை வந்து அங்கிள் அவார் இப்படிலாம். இவங்க 2 பேரும் சவுத் ஆப்பிரிக்கா போன போது அப்பாவுக்கு சாப்பாடு பிரச்சனை. அப்போ ஜெமினி வந்து இருங்க, நான் உங்களுக்கு தோசை சுட்டு கொடுப்பேன். டெய்லி பாவம் அவர் தோசை போட்டு சாப்பிட்டு, அந்த அளவுக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஜெமினி ஐயாவுக்கு பல ஹிட் பாடல்கள் அமைஞ்சிருந்தா அதுல 90% அது பிபிஎஸ் ஐயாவுடைய குரல் தான் சொல்லலாம். ஸோ அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணிருக்காரா ஜெமினி ஐயா வந்து பிபிஎஸ் ஐயா பத்தி, தன்னுடைய வாய்ஸ்க்கு தன்னோட? அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு அப்ரஹென்ஷன் இருந்தது. ஆனா இந்த சூப்பர் டூப்பர் ஹிட் காலங்களில் வசந்தம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பார்க்கல. ஓகே, அவ்வளவுதான். இனிமே நீங்க தான். மெலடிஸ் பண்ணிருக்காங்க அப்பா வந்து, ஏகப்பட்ட மெலடிஸ். ஒரு சின்ன ஒரு கற்பனைக்காக கேட்குறேன். இப்போ வந்து அதே காலகட்டத்தில் டிஎம்எஸ் ஐயா பாடின சில பாடல்கள், இப்போ யாருக்காக இது யாருக்காக, கடவுள் என் கல்யாணம், இப்போ இந்த மாதிரி பாடல்கள் வந்து அப்பா என்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹை பிச்சில் இருக்கிற பாடல்கள் அப்பா அதை பற்றி தான் பேசியிருக்காரு அவங்க கிட்ட? அப்பா ஹை பிச்சில் பாடியிருக்காரு, பாடலன்னு சொல்ல முடியாது, நிறைய ஹை பிச்சில் நிறைய பாடியிருக்காரு. ஆனால் ஹீ இஸ் மோர் கம்ஃபர்டபுள் வித் மீடியம். ஏன்னா அங்கே மேலே போகும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அது பாட முடியாதுன்றது கிடையாது, ஆனா அவருக்கு விருப்பம் இல்ல. எம்ஜிஆர் ஐயாக்கு வந்து ஒரு சில பாடல்கள் தான் பாடியிருக்காங்க, ஆனா அதுவும் ஹிட். 5 பாட்டு பாடியிருக்காரு. இப்ப பால் வண்ணம் அதுதான் ஃபர்ஸ்ட் பாட்டு. அது கூட எப்படின்னா, அது எம்ஜிஆர் மேல ஷூட் முதல்ல நினைக்கல, அவருக்கு பாடுற பாட்டுன்னு தெரியாது. இல்ல அப்படி இல்ல, அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இது இவருக்கு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது போட்டாரு. அது பயங்கர ஹிட். பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் வீகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். பர்ஃபெக்ட் லவ் சாங் அண்ட் மெலடி. எம்ஜிஆருக்கு நீங்க அந்த அளவுக்கு மெலடி நீங்க பார்த்திருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு படம் விடாதேல கூட சுபையா நாயுடு அவர்கள் இசையமைச்சா கூட ஒரு பாட்டு, என்னருகே நீ இருந்தால், என்னருகே நீ இருந்தால் உலகம் எல்லாம் சுழலுவதே, உன்னருகில் நான் இருந்தால் எல்லாம் வாழுவதே அப்படி வரும். That's a beautiful song. அந்த ஒரு சாங் மட்டும் எம்எஸ்வி ஐயாவும் ராமமூர்த்தி ஐயாவும் இசையமைச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாடல் மட்டும். ஆமா ஆமா. அத ஏன் குறைவான பாடல்? முன்னால ஃபர்ஸ்ட் சாங் வந்து எம்ஜிஆர், பானுமதி, அஞ்சலி தேவி 3 பேர் பாடுவான். மன்னாதி மன்னன் அதுக்கு முன்னாடி பாடி. ஆமா, அதுல இருக்கு அப்ப பாட்டு. ஃபர்ஸ்ட் சாங் அதான். அதுக்கப்புறம் தான் பால் வண்ணம். அவங்களோட ஏதாவது 2 பேருக்குமான நட்பு ஏதாவது இருக்கா? அப்பா வந்து ஸ்டுடியோ விசிட்ஸ் எல்லாம் பண்ணுவார். ஏன்னா நோட்ஸ் எழுதுவார் அப்பா. அது பண்ணும்போது ஒரு தடவை இவர் உள்ள ஸ்டுடியோக்கு போகும்போது எம்ஜிஆர் உட்காந்துட்டு இருக்கார். சரி, அவரை டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்னத்துக்குன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் சுத்திட்டு போனார். அண்ணே கொஞ்சம் வாங்க அவரா கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இது பாருங்க அண்ணே, நீங்க வந்து எனக்காக ஓன்லி மெலடி சாங்ஸ், ஒரு படம் முழுக்க முழுக்க எல்லா சாங்கும் நீங்க தான் பாடணும், எனக்கா அது பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, சீக்கிரம் நாம அதை எடுப்போம். அவருக்கு இருந்தது இன்டென்ஷன். ஆமா, அவரே சொல்லியிருக்காரு, அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா அது அமையல. ஆமா, அது அமையல. ஆனா எல்லாம் அவர் தான் பாடணும். ஏன்னா அவர் முன்னால இருந்து அப்பான்னு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவரும் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் எங்க அத்தையோட கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒரே டைம்ல வந்தான். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன். இவர் வந்து வேஷ்டி கட்டிட்டு, அவர் வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டு, எங்கள் அப்பா ட்ரெடிஷன், ஏன்னா அந்த இது போடுறதுனால பஞ்சுகாட்சம் கட்டிட்டு இருந்தார். அது காரணம் என்னன்னா, அப்போ தான் 66ல் அப்பா வந்து இந்த வார் நடந்ததுல, அப்பா அதுக்கு கோணி பிடிச்சாரு டொனேஷனுக்காக. எல்லாரும் சிவாஜி கூடயும் போனாரு,
எம்ஜிஆர் கூடயும் போனாங்க, எல்லாரு கூடயும் போனாங்க. சிவாஜி கூட போனதுனால சிவாஜி வந்து அவர் ஆற்றுல அன்னை இல்லத்தில் பாட்டி கொடுத்துருந்தாங்க. பாட்டி கொடுத்த போது அப்பா போனார். என்ன சீனோ, என்ன குடிக்கிற யூஸ்வல் ஸ்டைல், ஒரு ஆண்டி விஸ்கி. அண்ணா, எங்கள் அம்மாவுக்கு நான் வார்த்தை கொடுத்துருக்கேன், அதனால எல்லாம் வேணாம். அப்படியா, ஏய் சீன ஆரஞ்சு ஜூஸ் கொடு. உடனே அவர் அம்மான்னு சொன்ன உடனே, ஏன்னா அன்னை நிலையம்னு இருக்கு, அவரோட அந்த சென்டிமெண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு சிவாஜி கணேசன். ரொம்ப அழகாக பழகுவார். எங்கள் அத்தை பெரிய அத்தையோட அவருக்கு வெள்ளகிரதா, என்ன வெள்ளகிரதா எப்படி இருக்கீங்க அப்படியே கூப்பிடுவோம். அவர் பேர் ரங்கநாத் இருந்தா கூட இவர் வெள்ளகிரதான்னு கூப்பிடுவாரு. ரொம்ப நெருக்கமா பாடுவாங்க. ஆமா, ஆனா அவருக்குமே ரொம்ப ரொம்ப குறைவான பாடல்கள் தான் சிவாஜி. ஒரே ஒரு சாங் 2 சாங் பண்ணி, ஒரு பேக்ரவுண்ட் சாங் ஒன்று வரும், சொல்லும் ரகசியம். ஆமா, அதுதான் கண்டேனே. ஆமா, கண்டேனே என்னை கண்ணாலே காதல் போது காணாத இன்பம் எல்லாம் நீயே தந்தாயே கண்ணே உன்னை. இது இல்லாம ஒரு பிலோசாபிக்கல் சாங், பேக்ரவுண்ட் சாங் ஒன்று வரும். ஆமா, 2. நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால என் பசங்க யாரும் வரக்கூடாது நான் விரும்புகிறேன். இதுக்குன்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்பாவோட கெரியர் பொறுத்து. அப் அண்ட் டவுன்ல ஒன்றும் கிடையாது. ஃபார்ச்சுனேட்டாக எப்படின்னா, அப்பா வந்து எங்களுக்கு குடும்பத்தில் பேக்ரவுண்டு நிலம் ஃபினான்ஷியலி வி ஆர் வெரி ஸ்ட்ராங். இது வச்சு தான் நாங்கள் அப்போ பொழப்பு நடத்தணுன்றது நம்பிக்கை, அது இதுவே கிடையாது. அதனால தான் அப்பா பாட்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. எத்தனையோ பேர் பாட்டுக்கு பணம் கொடுக்காமையே ஏமாத்திருக்காங்க, கோடி ரூபா கணக்கில், 1 or 2 இல்லை. சீனொன்னு, இந்த பாட்டுக்கு இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அடுத்த இதில் 2 சேர்த்து கொடுத்துட்டு 2 கொடுக்காம போ அப்போ பரவாயில்ல அப்படின்றாரு. அவருக்கு தெரியும் போல இருக்கு வராது. இல்ல அப்படி இல்ல, அவருக்கு எப்படின்னா ஒரு நல்ல பாட்டு வந்திருக்கு. இல்ல அதான் சொல்ல வரேன், இது வரலாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு பாட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அவ்வளவுதான், அப்பாக்கு ஒரு நல்ல பாட்டு வந்திருக்கு, அது போறோம். அது இப்போ அந்த பாட்டு தான் பாப்புலரைஸ் ஆகி இருக்கு, நிறைய ஃபேம் நேம் எல்லாம் கொடுத்துருக்கு. அது பணத்துக்காக பண்ணாங்க வச்சுங்களேன், அந்த ஃபினிஷிங் வராது. இவர் மனஸ்பூர்த்தியா இவ்வளோ கூட அவ்வளோ கூட கேட்டதே கிடையாது. எஸ்பிபி டைம்ல வரதுக்குள்ள ஒரு பாட்டுக்கு 20,000 30,000ன்னு ஒரு மாதிரி அவர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டார். எங்கப்பா டைம்ல எல்லாம் 200 ரூபா என்ன வரும், ஆனா அதுவே ரொம்ப ஜாஸ்தின்னு வரும். அப்பா 200 ரூபா கொடுத்துருக்காங்களேன்னு அல்ப சந்தோஷி. இவ்வளோ கேட்கணும், இவ்வளோ டிமாண்ட் பண்ணும். அப்பா வந்து பியூர் ஆர்டிஸ்ட், இஸ் நாட் கமர்ஷியல்.